Hello friends, welcome to our channel Gold Star Academy. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 8th standard chemistryல first lesson பார்க்க போறோம். Matter around us. Matter around us lesson ஏற்கனவே நம்ம 7th standardல ஒரு introduction வந்து நம்ம பார்த்துட்டோம் தான். Atomனா என்ன, matterனா என்ன, மேட்டரோட ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அதுவும் நம்ம படிச்சிருக்கோம். சாலிட், லிக்விட், கேஷியஸ் ஸ்டேட்ஸு, அதுக்கு இதெல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் us see what is an element. An element is a pure substance that cannot be broken down by chemical methods into simpler components. ஸோ அதை வந்து சிம்பிளர் காம்பனண்ட்ஸாக பிரிக்க முடியாது, அதுதான் பேசிக் காம்பனண்ட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் எலிமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ எந்த ஒரு எலிமெண்ட்டை நம்ம எடுத்துட்டாலும் அதில் ஒரே டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். An atom is the smallest particle of an element that still has the same properties of that element. So atom is the smallest particle of an element. This also we know, right? There are total of 118 elements and இந்த 118 elements இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். Out of these 118 elements, 92 are natural elements. They occur naturally on earth and 26 elements are artificial elements. ஸோ அது ஒன்றும் இல்லை, லெபார்ட்ரியில் சயின்டிஸ்ட்டு அவங்களாவே வந்து மேக் பண்ணுறாங்க, அதுதான் 26 ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டப் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலி தேர் ஆர் 118 எலிமெண்ட்ஸ், 92 ஆர் நேச்சுரல் அண்ட் 26 ஆர் ஆர்டிஃபிஷியல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we will see the symbols of elements. ஸோ நம்ம 118 எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுக்கணும். ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் கெமிக்கல் சயின்டிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதெல்லாம் வந்து எழுதும் போதெல்லாம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ இந்த சிம்பிள் கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து இப்போ வரையும் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ ப்ரெசன்ட் சிஸ்டமில் என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி. சார் முன்னாடி என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க? ஸோ சிம்பிள் இஸ் த நேம் ஆஃப் அன் எலிமெண்ட் தட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஷார்ட்டன்ட் ஃபார்ம். இட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீக் சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ், then Dalton symbols, then Berzelius system symbols, then the present system. Okay, so first we will see the Greek symbols. So Greek symbols என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, these symbols were in the form of geometrical shapes. ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So the ancient Greeks to represent the 4 basic elements around us such as earth, air, fire, water. ஸோ நம்ம தமிழில் படிச்சிருப்போம் ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து இருக்குது. என்னென்னா நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லிட்டு நம்ம 5 இது படிச்சிருப்போம் இல்லையா? இதே மாதிரி க்ரீக்ஸ் வந்து அவங்க வந்து 4 பேசிக் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ இந்த 4 பேசிக் எலிமெண்ட்ஸ்க்கும் அவங்க ஒரு சிம்பிள் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஏர், எர்த் ரெண்டுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் இல்லை இன்வெர்டட் ட்ரையாங்கிள் உள்ள ஒரு லைனோடு இருக்குது. தென் ஃபயர் அண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் அண்ட் தென் இன்வெர்டட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த 4 பேசிக் எலிமெண்ட்ஸுக்கும் இந்த க்ரீக் சிம்பிள்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அல்கெமிஸ்ட் என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அல்கெமிஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, என்னென்னா அந்த காலத்தில் மக்கள் வந்து கோல்டு வந்து ஒரு ப்ரெஷியஸ் எலிமெண்ட் இல்லையா? இப்போ வரையுமே கோல்டுன்றது ஒரு ப்ரெஷியஸ் எலிமெண்ட் தான். ஸோ அந்த காலத்துலேருந்து கோல்டு வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக அவங்க நினச்சதுனால நம்ம வேறு ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை கோல்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஒரு எலிமெண்ட்டை கோல்டாக மாற்ற முடியும் அப்படின்னு நம்பி அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்கள தான் வந்து அல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ in the days of alchemists, different materials that people used were represented by different symbols while they tried to change less valuable metal into
கோல்டு. இன்னுமே கூட சில பேரெல்லாம் அந்த இதை வந்து ரிசர்ச்சை வந்து கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஒரு கோல்டுன்றது ஒரு எலிமெண்ட்டு. ஸோ அது வந்து பேசிக்காக கிடைக்கிற இன்னொரு எலிமெண்ட். ஒரு 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 நேச்சுரல் எலிமெண்ட்டை இன்னொரு எலிமெண்ட்டாக நம்ம கண்டிப்பாக வந்து மாற்றவே முடியாது இல்லையா? ஸோ அதுதான் வந்து அல்கெமிஸ்ட் வந்து அந்த காலத்தில் பண்ணிட்டுறாங்க. So this process was called alchemy and the people who did this work were known as alchemists. ஓகேங்களா? ஸோ இந்த அல்கெமிஸ்ட் வந்து என்ன சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்கள். நிக்கல், ஆர்சனிக், ஆன்டிமனி, வாட்டர், இது 4க்கும் அவங்க இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி அவங்க அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம அல்கெமிஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்களோட சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அல்கெமிஸ்ட்க்கு அப்புறமா வந்து டால்டன் வந்தார். ஸோ அவர் வந்து ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அதுதான் வந்து டால்டன் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. In 1808, John Dalton, English scientist, tried to name various elements based on the pictorial symbols. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு குட்டி படம் கொடுக்குறாரு. அந்த படத்தை மூலமாக வந்து அந்த எலிமெண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Those symbols are difficult to draw and hence they are not used. It is only of historical importance. ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து யூஸே பண்ண முடியாது. It is difficult to draw. 118 எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம ஒரு படத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் வந்து இந்த பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன மாதிரி ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து அவர் ஒரு பிக்சர் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். ஓகேவா? ஸோ டால்டன் சிம்பிள்ஸ்க்கு அப்புறமா பெர்சிலியஸ் ஒரு ஐடியாவோட வராரு. ஸோ பெர்சிலியஸ் என்ன சொல்கிறாருன்னா, in 1813 John Jacob Berzelius devised a system using letters of alphabets rather than signs. இந்த சைன்ஸு, சிம்பிள்ஸு, பிக்சர்ஸு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெர்சிலியஸ் சொல்கிறாரு. சரிங்களா? The modified version of Berzelius systems follows under the heading System for Determining Symbols of the Elements. ஸோ பெர்சிலியஸ் சிஸ்டத்தோட ஒரு மாடிஃபைட் வெர்ஷனை தான் வந்து இப்போது நம்ம ப்ரெசண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். சரிங்களா? அதாவது ஆல்ஃபபெட்ஸை சிம்பிள்ஸாக வைக்கிறது. ஸோ ப்ரெசன்ட் சிஸ்டமில் என்ன பண்ணுறோன்னா ஆல்ஃபபெட்ஸ் தான் சிம்பிளாக வச்சுருக்கோம். தேர் ஆர் 4 ways டு டிட்டர்மைன் அ சிம்பிள். ஒரு சிம்பிளை பண்ணுறதுக்கு தேர் ஆர் 4 waysன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன 4 types அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? Type 1. The symbols of most common elements, mainly non-metals, use the first letter of their English name. அந்த எலிமெண்ட்டோட இங்கிலீஷ் நேம் என்னவோ அதோட ஃபஸ்ட்டு லெட்டரை அதுக்கான சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வே ஆஃப் மெத்தட். இப்போ அதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ரீட் பண்ணிட்டு போயிடலாம். போரான், பி, கார்பன், சி, ஃப்ளோரின், எஃப், ஹைட்ரஜன், ஹெச், அயோடின், ஐ, nitrogen, N, oxygen, O, phosphorus, P, sulfur, S, vanadium, V, uranium, U, yttrium, Y. ஸோ இதில் பாருங்கள் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆக்சிஜனோட சிம்பிள் ஓனா நீங்களும் எழுதும் போது கேபிட்டல் ஓ தான் போடணும். ஓகேவா? ஸோ அடுத்தது செகண்ட் டைப் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து டேபிள். இந்த டேபிளில் தான் வந்து 118 சிம்பிள்ஸுமே 118 எலிமெண்ட்ஸுமே இருக்குது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் இந்த டேபிளை அப்படியே மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அது நெசசரி கிடையாது 8th ஸ்டாண்டர்டில். பட் நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா கம்பல்சரியாக வந்து நீங்கள் இதை ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு இப்போவே நீங்கள் படிச்சிடலாம். இப்போவே படிச்சிட்டோன்னா அப்போ வந்து நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. சொல்கிறது தான் 118 சொல்லிட்டு, ஆனால் வந்து ஈஸியாக இது ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நீங்கள் முதல்ல வந்து ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா?
ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் சிம்பிள் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, 7 rows இருக்குது. இதில் ஃபஸ்ட் ரோலேருந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெச், ஹைட்ரஜன். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், செகண்ட் ரோலையே போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், இது எல்லாமே இருக்குது. சரிங்களா, அடுத்து தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா ஃபோர்த் ரோவில் பாருங்கள் வெனாடியம் இருக்குது. தென் இட்ரியம் ஃபிஃப்த் ரோவில் இருக்குது. சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இட்ரியம் மாதிரியே வந்து அயோடினும் ஃபிஃப்த் ரோவில் தான் இருக்குது. சரிங்களா, அடுத்து இங்கே லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா யுரேனியம். ஓகேங்களா, யுரேனியம் இருக்குது. யூ ஸ்டேண்ட்ஸ் ஃபார் யுரேனியம். இதெல்லாமே வந்து அவங்க இங்கிலீஷ் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டைப் என்னென்னா, இஃப் 2 elements have the same first letter, then the first and second letters of the name are used as symbols. The first letter is in uppercase and the second letter is in lower case. ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு எலிமெண்ட்டுக்கு ஒரே மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்றதா இந்த செகண்ட் மெத்தட். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஏஎல் அப்படின்றது கொடுக்குறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பேரியம் பிஏ, பெரிலியம் பிஇ. இப்போ பெரிலியம் ரெண்டுமே வந்து பியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் பேரியமுக்கு பிஏவும் பெரிலியமுக்கு பிஇ அப்படிங்கிற சிம்பலும் கொடுக்குறாங்க. தென் பிஸ்மத் பிஐ, புரோமின் பிஆர், கோபால்ட் சிஓ, ஹைட்ரஜன் ஹெச், ஹீலியம் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஹெச்னா ஹைட்ரஜனா ஹீலியமான்னு சொல்லி. அதான் என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரஜனுக்கு ஹெச் கொடுத்துட்டு ஹீலியமுக்கு ஹெச்இ அப்படின்ற சிம்பிள் கொடுக்குறாங்க. சரிங்களா, அடுத்து நிக்கல் என்ஐ, நியான் என்இ, சிலிக்கன் எஸ்ஐ. ஸோ ஆல்ரெடி சல்ஃபருக்கு எஸ் இருக்குது, அதனால் சிலிக்கானுக்கு வந்து எஸ்ஐ கொடுக்குறாங்க. சிலிக்கான் எஸ்ஐ, சல்ஃபர் எஸ். ஓகே, ஸோ அது வந்து நம்ம டேபிளில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ரோலையே ஹீலியம் இருக்குது. சரிங்களா, தென் செகண்ட் ரோவில் பெரிலியம் பிஇ இருக்குது. தென் நியான் என்இ செகண்ட் ரோவில் இருக்குது. தென் ஏஎல் அலுமினியம். சரிங்களா, ஸோ அலுமினியம் வந்து தேர்ட் ரோவில் இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், கோபால்ட் சிஓ, நிக்கல் என்ஐ இருக்குங்களா. ஸோ அடுத்து பிஆர் புரோமின், தென் பேரியம். சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து பிஐ பிஸ்மத் சிக்ஸ்த் ரோவில் இருக்குது பாருங்கள், பிஐ பிஸ்மத். ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி 2 லெட்டர் கொடுக்கறதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, தேர்ட் டைப் பாருங்கள், இஃப் த ஃபர்ஸ்ட் 2 letters ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆர் த சேம். முதல்ல ஒரு லெட்டர் சேமாக வந்தால் ரெண்டாவது லெட்டர்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்கிறோம். இப்போ 2 லெட்டருமே சேமாக வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் லெட்ரு, செகண்ட் அல்லது தேர்ட் லெட்ரு எது வருதோ அதை வந்து எடுத்துக்கும். காமனாக இல்லாதது எதுவோ அதை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கன், ஆர்சனிக் ரெண்டுமே இருக்குது. சரிங்களா, ஏற்கனவே ஏஎல் வந்து அலுமினியத்துக்கு கொடுத்தாச்சு. ஸோ ஆர்கன், ஆர்சனிக். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கனுக்கு ஏஆர், ஆர்சனிக்குக்கும் ஏஆர் செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கன் ஏஆரும் ஆர்சனிக்கு ஏஎஸ்ஸும் கொடுக்குறாங்க. சரிங்களா, அதே மாதிரி பாருங்கள் குளோரின், குரோமியம் ரெண்டுமே சிஹெச் தான் வந்து ஃபஸ்ட்டு 2 letters. அதனால் குளோரினுக்கு சிஎல்லும் குரோமியத்துக்கு சிஆரும் கொடுக்குறாங்க. தேர்ட் லெட்டர் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து கால்சியம், காட்மியம் இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா கால்சியத்துக்கு சிஏ, கேட்மியத்துக்கு சிடி. ஏற்கனவே வந்து சினா கார்பன்னா சின்னு சொல்லுவோம். கால்சியம் சிஏ, கேட்மியம் சிடி. தேர்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க, சிடி கேட்மியம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து மெக்னீஷியத்துக்கு வந்து எம்ஜி, மேங்கனீஸ்க்கு எம்என். மெக்னீஷியம் எம்ஜி, மேங்கனீஸ் எம்என். ஓகேங்களா, அடுத்து ஃபோர்த் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாம். ஆர்சனிக் ஏஎஸ், ஏஆர் ஆர்கன். அடுத்து எம்என்
manganese, Mg magnesium, Cd cadmium, அடுத்து பாருங்க Ca கால்சியம், ஃபோர்த் ரோவில் இருக்குது கால்சியம். ஓகேங்களா, அதை வந்து Ca அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து என்னென்னா ஃபோர்த் டைப் பார்த்துடலாம். Some symbols are used on the basis of their Greek name or Latin name of the elements. There are 11 such elements. Okay, Greek name அல்லது Latin name யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி 11 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பொட்டாசியம் அப்படின்னா பொட்டாசியம் கே அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க. பொட்டாசியம்னா பி தானே வரும், ஏன் கேனா அதுக்கு அதோட லாட்டின் நேம் வச்சுருப்பாங்களா இருக்கும். சரிங்களா, ஸோ இது மாதிரி இருக்க இந்த 11 எலிமெண்ட் இந்த டேபிளை நீங்கள் வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சோடியம் அதோட லாட்டின் நேம் சொல்கிறேன், அதுக்கப்புறமா சிம்பிளும் சொல்கிறேன். சரிங்களா, சோடியம் லாட்டின் நேம் இஸ் நாட்ரியம், சிம்பிள் Na. பொட்டாசியம் கேலியம், சிம்பிள் K. அயன் இஸ் கால்ட் ஃபெர்ரம் and its symbol is Fe. Copper is called cuprum and its symbol Cu. Silver is argentum. அர்ஜென்டம்ங்கிறது சில்வரோட லாட்டின் நேம். ஸோ அதை வந்து Ag அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. கோல்ட் ஆரம், சிம்பிள் இஸ் Au. ஃபார் மெர்க்குரி பாதரசம் சொல்லுவாங்க, மெர்க்குரி அது வந்து ஹைட்ராஜிரம். சரிங்களா, ஸோ நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணும்போதெல்லாம் மெர்க்குரி தான் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஹைட்ராஜிரம். அதோட லாட்டின் நேம் வந்து ஹைட்ராஜிரம்ங்கிறதுனால அதோட சிம்பிள் வந்து Hgன்னு இருக்கும். Hg ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெர்க்குரி. தென் லெட் இஸ் plumbum and the symbol is Pb. Tin stannum, symbol is Sn. Antimony stbium, for stbium it is Sb. சரிங்களா, ஸோ இந்த PB SN SB இதெல்லாம் நல்லா ஞாபகம். லெட்டு வந்து PB, தமிழில் காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. டின் வந்து ஸ்டானம் SN, ஆன்டிமனி SB அண்ட் டங்ஸ்டன் W. அதோட லாட்டின் நேம் பாருங்கள் வுல்ஃப்ரம். சரிங்களா, டங்ஸ்டன் வுல்ஃப்ரம், சிம்பிள் இஸ் W. இந்த 11 எலிமெண்ட் மட்டும்தான் இந்த மாதிரி க்ரீக் நேம் யூஸ் பண்ணி வரும். சரிங்களா, வேறு எலிமெண்ட் எதுவுமே இந்த க்ரீக் நேம் யூஸ் பண்ணி வராது, அல்லது லாட்டின் நேம் யூஸ் பண்ணி வராது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து டேபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம், எலிமெண்ட்ஸ் டேபிளில். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சோடியம் Na, K பொட்டாசியம். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து Fe ஃபெரம் அயன், தென் Cu குப்ரம் காப்பர், Ag, தென் Au கோல்ட், ஆரம் Hg ஹைட்ராஜிரம். சரிங்களா, ஸோ குப்ரம், அர்ஜென்டம், ஆரம், ஹைட்ராஜிரம். Then Sn and Pb, stannum, plumbum. Then Sb, stbium, Sb. Then W, wolfram, tungsten, W. சரிங்களா, ஸோ இந்த 11 எலிமெண்ட்ஸ் படித்தாச்சு. அடுத்து ஃபோர்த் டைப் என்னென்னா, சில எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கண்ட்ரியோட நேமையோ அல்லது ஒரு சயின்டிஸ்டோட நேமையோ அல்லது ஒரு கலரோட பேரோ அல்லது ஏதாவது ஒரு மித்தலாஜிக்கல் கேரக்டர் அல்லது பிளானட் நேம் கூட வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். அமெரிசியம் AM, அதோட சிம்பிள் AM. அது என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தான் வந்து அமெரிசியம் அப்படின்னு வச்சுருக்காங்க. தென் யூரோப்பியம், சிம்பிள் EU and the country is Europe. And nobelium, the symbol is NO. ஆல்ஃப்ரெட் நோபல்ங்கிறது ஒரு கிரேட் சயின்டிஸ்ட், நோபல் ப்ரைஸு கூட அவர் தான் வந்து கன்ஸ்டியூட் பண்ணார். ஸோ அதனால் அவரோட பேரை வச்சுருக்காங்க நொபீலியம் NO. தென் அயோடின் அப்படிங்கிறது வந்து க்ரீக் நேம் கிடையாது, அது வந்து வைலட் கலர். அந்த கலருக்காக வந்து வைலட் கலரை க்ரீக்கில் வந்து அயோடின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அதோட நேம் வந்து அயோடின்னு கொடுத்து சிம்பிள் வந்து ஐன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து கலரோட பேர் அயோடின் வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு வயலட் கலரில் தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து மெர்க்குரி Hg. ஸோ இதில் மெர்க்குரிங்கிற வந்து பிளானட் கிடையாது, காட் மெர்க்குரின்னு ஒரு கடவுள் இருக்கார். சரிங்களா,
அந்த மித்தலாஜிக்கல் கேரக்டர்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ மெர்க்குரி வந்து ஒரு கடவுளாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த மித்தலாஜிக்கல் கேரக்டர் பேரை தான் வந்து அப்படியே ஒரு எலிமெண்ட்டுக்கு வச்சுட்டாங்க. மெர்க்குரி ஹெச்ஜி. தென் புளுட்டோனியம், ப்ளூட்டோ பிளானட். ஸோ இப்போ வந்து ப்ளூட்டோ பிளானட்லேயே இல்லை, பிளானட் லிஸ்ட்லேருந்து எடுத்தாங்க. பட் பேர் வந்து வச்சுட்டாங்க அப்போ முன்னாடி. அது ப்ளூட்டோ வந்து பிளானட்டாக இருக்கும்போது வச்ச பேர். ஸோ PU இஸ் த சிம்பிள் ஃபார் புளுட்டோனியம். தென் நெப்டியூனியம், நெப்டியூன் பிளானட்டுக்காக NP, நெப்டியூனியம். தென் யுரேனியம், யுரேனியம் யூன்னு கொடுத்துருவோம்ல, அது வந்து யுரேனஸ்ங்கிற பிளானட்லேருந்து வந்த பேர் தான் யுரேனியம் U. ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த 4 டைப்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 4th டைப்பில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அமெரிசியம், ஓகேங்களா, யூரோப்பியம், தென் நொபீலியம் NO, தென் அயோடின் I, தென் ஹைட்ராஜிரம் HG, மெர்க்குரி, சரிங்களா, தென் யுரேனியம், நெப்டியூனியம், புளுட்டோனியம். ஓகேங்களா. ஸோ இப்போது 4 டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் மேக்கிங்கும் பார்த்தாச்சு. ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.